நான் தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சி தொடக்க காலத்திலிருந்து அதனுடன் பயணிக்கிறவர். கிட்டத்தட்ட பிரதாபனும் அப்படித்தான். 1967 நக்சல்பாரி இயக்கம் தோன்றிய போது அதனால் ஈர்க்கப்பட்டு கல்லூரியை விட்டு வெளியேறி கிராமப்புறங்களில் புரட்சிகர பணியை செய்வதற்காக வீட்டை விட்டு கிராமத்திற்கு போனோம். 70களில் கல்லூரியை விட்டு 1970 கல்லூரியை விட்டுட்டு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தொழிலாளர்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் பணியாற்றினேன். பின்னர் 76 மாணவர்கள் மத்தியில் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு படிக்கப்பட்ட பணியை மாணவர்கள் மத்தியில் இருந்து செய்து இன்றைக்கு வரை அதனுடைய படிநிலை வளர்ச்சி நக்சல்பாரி இயக்கத்தில் தனிநபர் அழித்தொழிப்பில் இருந்து படிப்படியாக அரசியலை கற்றுக்கொண்டு அரசியல் கோட்பாடு விவாதங்களில் பட்டுக்கொண்டு வளர்ந்து வந்தவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பிரதாபன் அவர்கள் என்னுடன் பயணிக்கிறார். இந்த 40 ஆண்டுகளில் அவர் ஒரு நாள் கூட சோம்பி இருந்ததோ இல்லை அரசியல் பணிகளில் பங்கேற்காமல் இருந்ததோ இல்லை. அரசியல் தெளிவு பெறுவதிலே அவர் எப்போதுமே இறுதி வரை ஒரு மாணவனாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சியிலும் தன்னுடைய பங்கை மிகப்பெரிய அளவிலே ஆற்றியிருக்கிறார். அரசியலை கற்றுக்கொள்வது, அதாவது இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பாங்க, காங்கிரஸில் இருப்பாங்க, திமுக இருப்பாங்க, ஆனால் அரசியல் தெரியாது. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், நான் அரசியலுக்காக வரல, கொள்கைக்காக வரல, கோட்பாடுக்காக வரல, இதை எனக்கு மோடியை பிடிக்கும், மோடிக்காக வந்தேன், மோடிக்காக இருந்து செய்கிறேன் அப்படி சொன்னவர் அல்ல பிரதாபன். இந்த அரசியலில் தெளிவு இருக்கிறது. இந்த அரசியல் தான் மக்களுக்கு விடிவை ஏற்படுத்தும். இந்த சாதியை ஒழிப்பதில் இந்த அரசியலுக்குத்தான் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது என்று தெளிந்து இந்த அரசியல் நிலைப்பாடுகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு மார்க்சிய லெனினிய கட்சியினுள் தன்னை இணைத்துக் கொண்டு இறுதி வரை பயணித்தவர். என்னுடன் 2 முறை சிறைக்கு வந்திருக்கிறார். ஒரு முறை, ஒவ்வொரு முறையும் 6 நாள் 8 நாள் என்று மத்திய சிறையிலே இருக்கும் போது அரசியல் வகுப்புகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார். அரசியல் வகுப்பு எடுக்க சொல்வார். எல்லாரையும் அரசியல் படுத்துவதிலே அவர் ரொம்ப தீவிரம் காட்டினார். அப்படி அரசியலை புரிந்து கொண்டு அதற்காக தன்னுடைய பங்களிப்பை செய்தவர் தோழர் பிரதாபன் அவர்கள். அவர் பங்கேற்காத நிகழ்ச்சி திருப்பத்தூரில் ஒன்று கூட இல்லை. திருப்பத்தூரில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வாணியம்பாடியில் அவர் முன்னெடுத்து தான் செஞ்சிருக்கார். எங்கே எப்போது பணி இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த பணிக்கு முன்னுரிமை கொடுத்து மற்ற பணிகளை எல்லாம் குடும்பம் அல்லது மற்ற தொழிற்சங்க பணி எல்லாத்துக்குமே 2ஆம் நிலையை கொடுத்து விட்டு இதற்கு முன்னுரிமை கொடுத்து செயலாற்றியவர் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறார். இத்தனை பேர் உள்ளங்களிலே அவர் உறுதியாக நின்றிருக்கிறார். நான் ஒன்று சொல்வேன், திருப்பத்தூரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், வண்டி பயங்கரமாக வண்டி கொடுப்பாரு, கருப்பன் செட்டின்னு பேர், வீர கருப்பன் செட்டி. அவங்க பையன் வீர கருப்பன் செட்டி. 2 பேரையும் ஒரு நாள் கொண்டுட்டாங்க, வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த சாவில் மொத்தம் சொந்தக்காரங்க 6 பேர் கலந்துட்டாங்க, கூலிக்காரங்க 7 பேர் இருந்தாங்க. அப்படிதான் அந்த இறுதி ஊர்வலம் நடந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் நம்முடைய பிரதாபன் சாதாரண ஓலை குடிசையிலே சுவர் கூட இல்லாத ஒரு நிலையிலே அவர் அடுத்த வேளை உணவுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை கூட பற்றி கவலைப்படாமல் முழுமையாக ஒரு முழு நேர பணியாளரை விட அதிகமாக அவருடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். அவருடைய வீர வரலாற்றில் நம்முடைய நண்பர் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. 85களிலே தோழருடைய வீட்டில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அரசியல் வகுப்பு எடுத்தோம். அதில் கலந்து கொண்ட நாள் முதல் இதுவரை சிறைக்கு சென்றாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு சொன்னாலும் சரி, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு சென்றாலும் சரி, என் தோளோடு தோள் நின்ற மிகச்சிறந்த
உயரிய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர் பிரதாபன் அவர்கள். வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அவரை இன்றைக்கு அவர் இறந்து பணமாக இருக்கிறார். அவர் நமக்கு பாடமாகவும் இருக்கிறார். அந்த பாடத்தை நாம் முழுமையாக பெற்று அவருடைய வழியில் நாம் செலுத்தி முன்னோக்கி சென்று இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நம்மை இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைச்சுமை இந்த ஜாதிய மத ஒடுக்குமுறைகள் இதையெல்லாம் எதிர்த்து களத்திலே இருந்து அம்பேத்கரை உருவாக்கி, பெரியாரை உருவாக்கி, கார்ல் மார்க்ஸ் லெனினை உருவாக்கி இத்தனை பேருடைய மொத்த உருவமாக வாழ்ந்த பிரதாபனை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய கொள்கைகளுக்காக நாமும் உறுதியாக நிற்க வேண்டும் என்று கூறி நான் சார்ந்த தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அவருக்கு செம்மாத வீர வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் எனது புரட்சிகர வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.